வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளியும் அனுதினமும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவில் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பதிவா இருக்க போது. முருகப்பெருமானின் அருளுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தா போல இந்த பதிவானது இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைய வீடியோ பதிவிலும் மகா கந்த சஷ்டி விரதத்தில் நடந்த அற்புதம் தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம். இது அப்படியே அனுமார் வாள் போல நீண்டுகிட்டே தாங்க போகுது. ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன மாதிரியான விரதங்களை கடைபிடிச்சாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேட்கவே நமக்கு பெரிய ஒரு பாக்கியமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதே போல இந்த சகோதரி சொன்னதை கேட்டு நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 36 முறை சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது அப்படின்ற நான் பதிவு கொடுத்திருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் படிச்சிருக்கீங்க, பலனும் அடைஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த சகோதரி ஒரு நாள் மட்டும் இல்ல, 2 நாள் மட்டும் இல்லைங்க, 6 நாட்களும் தொடர்ந்து கந்த சஷ்டி பாராயணம் 36 முறை செய்திருக்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அருளை கொடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு ஆவல் நம்ம எல்லாருக்கும் வருதுல்ல. அதே ஆவலோட வாங்க நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஹைதராபாத்தை சேர்ந்த வாசுகி அப்படின்ற ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. இவங்களும் சஷ்டி விரதம் தொடர்ந்து 6 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுவும் இவங்க பால் பழ விரதம் தான் எடுக்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே என்னன்னா, இந்த தடவை விரதத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது ஒருவேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம விரதம் இருக்கிறோம், இல்ல சஷ்டி கவசம் படிக்கணும்னு விரதம் இருக்கிறோம், இல்ல நம்மளுடைய வேண்டுதலை பொறுத்து மிளகு விரதமோ பால் பழ விரதமோ இளநீர் விரதமோ இந்த மாதிரி அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எப்படியாவது முருகனுடைய மனசுல நம்ம இடம் பிடிச்சிடணும் இந்த சஷ்டி விரதத்துல அப்படின்ற ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரி விரதம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம், பால் பழ விரதம் எடுக்கலாம், அதோடவே சேர்ந்து சஷ்டி கவசம் நாம எப்படியாவது 6 நாட்களும் தொடர்ந்து ஒரு நாட்களும் 36 முறை படிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்க. முதல் நாள் பூஜை ரொம்ப அற்புதமா இவங்க செய்து முடிக்கிறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் 36 முறை நம்ம படிக்கிறோம். எப்படி நம்ம இதை கவுண்ட் பண்ணிக்கிறது? நம்ம எல்லாரும் ஒரு 36 பூக்களை நம்ம எண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரோஜா இதழோ இல்ல அரளிப்பூவோ சாமந்தியோ ஏதாவது ஒண்ணு 36 நம்ம கணக்குல எண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு முறை படிக்கும்போது அது அப்படியே முருகனின் பாதத்துல நம்ம சேர்த்துடலாம்ல. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, 9 கோள்கள் நவ கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் சிறப்பானதுன்னு தெரியும் நமக்கு. சூரிய பகவானுக்கு கோதுமை, சந்திர பகவானுக்கு நெல், அதாவது பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரகங்களுக்கு ஒரு தானியம் சிறப்பு இல்லையா? அதே போலதான் செவ்வாய் கிரகத்துக்கு துவரம் பருப்பு ரொம்ப விசேஷம். செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியது யாரு? முருகப்பெருமான். துவரம் பருப்புலயே அர்ச்சனை செய்வோம் அப்படின்னு 36 துவரம் பருப்பை காலையிலே எண்ணி கொண்டு இவங்க பூஜை ரூம்ல வச்சிருவாங்களாம். காலையில நேரமா எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செய்யும் போதே ஒரு 3 அல்லது 4 முறை இவங்க படிச்சிருவாங்க. எல்லாருக்குமே வீட்டு வேலைகள் இருக்குல்ல, ஒரே நேரத்துல நம்ம அமர்ந்து படிக்க முடியாது சூழ்நிலைகள் இருக்கு. அதனால இவங்க காலையில ஒரு 3-4 முறை, மத்தியான நேரம், சாயந்தரம், இரவு அப்படின்னு எப்படி இருந்தாலும் கவுண்ட் பண்ணி 36 முறை இவங்க முடிச்சிருவாங்க. ஒரு முறை சொல்லும் போதும் கையில அந்த துவரம் பருப்பை வச்சுக்கிட்டு அழகா முருகருக்கும் கலசத்துக்கும் சுத்தி முருகனின் பாதத்துல இவங்க வச்சிருவாங்க. இப்படித்தான் இவங்க 36 முறையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நாம ஒரு முறை பூஜை செய்யும் போது எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வீட்டு தெய்வங்களை அழகா அலங்காரம் பண்ணுவோம். அது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாவும் நம்ம பண்ணுவோம். பண்ணும்போது என்னன்னா, ஒரு ஆசைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கிறது நமக்கு வழக்கம். அதே போலதான் இந்த சகோதரி எப்பவுமே ரொம்ப அழகா அலங்காரம் பண்றாங்க. எப்பவுமே ஒரு போட்டோ எடுக்கிறது அவங்களுடைய வழக்கம். ஆனா இந்த 6 நாள் பூஜையில ஒரு நாள் கூட அவங்க போட்டோ எடுக்கவே இல்லையா. எடுக்கணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு வரவே இல்லையா. என்னன்னே எனக்கு தெரியலங்க. எப்பவுமே அழகழகா அலங்காரம் பண்ணிட்டு நான் போட்டோ எடுப்பேன். இந்த 6 நாள் பூஜையே எனக்கு எடுக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல. சரிப்பா, நமக்கு அந்த எண்ணம் வரலன்றதுனால முருகனே வேண்டான்னு சொல்றாரு போல அப்படின்னு இவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இவங்க 6 நாள் பூஜையும் ரொம்ப அழகா செய்து முடிக்கிறாங்க. எந்த விதமான தடையும் இல்லாம நல்லபடியா இவங்க செய்து முடிக்கிறாங்க. செய்து முடிச்சிட்டோம். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் தான் முருகன் பாதத்துல வைக்கிறாங்க. என்னன்னா, பாதத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறாங்க. முருகா, எனக்கு என்ன தேவை அப்படின்றத நீ எனக்கு தருவ, அதனால எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறணும், அந்த வேண்டுதல் நிறைவேறணும், எந்த விதமான கோரிக்கையும் எனக்கு இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நான் செய்த பூஜைய நீ ஏத்துக்கிட்டியா அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு நீ காமிக்கணும்.
அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதல்கள் மட்டும்தான் இவங்க வச்சிருக்காங்க. என்னன்னா 6 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா நமக்கு பூஜை முடிஞ்சு. நமக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்களேன். நம்ம செய்த பூஜையே வந்து நிறைவே இல்லாத மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அதனாலதான் முடிஞ்ச வரையும் எந்த வேண்டுதலையும் வைக்காதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்றது. அதே போலதான் இவங்களுக்கும் வந்து நம்ம எவ்வளவு அழகா எல்லாமே செய்துட்டுமே ஏத்துக்கிட்டேன்ற ஒரு வார்த்தை மட்டும் முருகன் சொல்லவே இல்லையே, அது ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கு. முருகனின் பக்தரா இருக்கிற நம்ம மனசுல ஏதாவது ஒரு கேள்வியோ ஒரு சந்தேகமோ ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள எழும்பிருச்சு அப்படின்னா முருகப்பெருமான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நீ எனக்காக இவ்வளவு செய்யறன்னும் போது நான் உனக்காக எதுவுமே செய்யாம விட்டுருவேனா அப்படின்னு அவர் செய்த அற்புதம் இருக்கு பாருங்க. என்ன சொல்றது, அது அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுல கலச தேங்காவை உடைச்சதுல எல்லாமே கரெக்டா ஸ்கேல்ல கோடு போட்டா மாதிரி உடைஞ்சுதுங்க. எல்லாருமே உடைச்சிருப்பீங்க தானே, எல்லாருக்குமே அந்த மாதிரி தானே உடைஞ்சுது அப்படின்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போதான் இந்த சகோதரிக்கு ஞாபகம் வருது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கலசத்தை பிரிச்சுட்டு அந்த தேங்காவை மட்டும் அப்படியே கொண்டு போய் அரிசி பானையில வச்சுட்டாங்க. நம்ம தினமும் பயன்படுத்துவோம் அரிசி எடுப்போம்ல, அந்த பானைக்குள்ள இவங்க தேங்காய் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாளா அந்த தேங்காய் அதுலதான் இருக்கு. எனக்கு தோணுது என்னன்னா நம்ம ஏன் தேங்காய் உடைக்கல, நம்ம கொண்டு போய் அரிசி பானையில தானே வச்சுட்டோம், நம்ம உடைக்காம வச்சுட்டோமே, அது ஏதாவது தவறவா என்னன்னு தெரியலையே, சரி நம்ம தேங்காவை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அந்த தேங்காவை உடைச்சிட்டாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் பாக்குறாங்க, ஏங்க சின்ன பூ பெரிய பூலாம் இல்லைங்க, அந்த தேங்காய் முழுக்கவே பூங்க. பார்த்ததும் என்ன சொல்றது, சகோதரிக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை. கண்ணில் தண்ணீரா கொட்டுது. ஓடி போய் முருகன் பாதத்துல விழுந்து அழறாங்க, அப்படி அழறாங்க. ஏன்னா அந்த அழுகையோட தான் எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்க. என்னன்னா, முருகா நான் செய்த பூஜைய ஏதேனும் பிழைகள் இருந்ததா, நீ என் பூஜையை ஏத்துக்கிட்டியா இல்லையா அப்படின்னு ஒரு தடவையுமே இவங்க போய் கேட்டுருக்காங்க. ஆனா அவர் ஏத்துக்கிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தேங்காவில சின்ன பூ கொஞ்சம் பெரிய பூலாம் இல்லைங்க, தேங்காய் முழுக்கவே இவ்வளோ பெரிய பூவா அவர் கொடுத்துருக்கு. எப்பவோ ஆசீர்வாதம் செய்து முடிச்சிட்டாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாம இருந்திருக்காங்க. நம்ம வீடியோ பதிவின் மூலமா தான் அவங்களுக்கு இந்த தேங்காவை நம்ம உடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்திருக்கு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் எனக்கு அதை அப்படியே விட்டுட்டு இருப்பேன் போல இருக்குங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஓடிப்போய் அந்த தேங்காவை உடைக்கிறேன், எனக்கு எப்பயோ என் முருகன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படி கண்ணீர் மல்க என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட ஒன்னேதான் கேட்டேன், சிஸ்டர் அந்த தேங்காவை பார்க்க முடியுமா, முருகனின் அருள் நிறைந்த அந்த தேங்காவை எங்கள் கண்ணார பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா கொடுப்பீங்களா, நான் அதை பார்க்கலாமா, எனக்கு அதை தொட்டு வணங்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல சகோதரியும் அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாருமே அதை தொட்டு வணங்கிக்கோங்க. முருகனின் அருள் நிறைந்த அந்த தேங்காவை அதை தொடுறதே பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருள்வார். முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எப்பேற்பட்ட ஒரு அருள் பரிசு இல்லைங்க. நமக்கு வந்து நம்ம கேட்கறத கொடுக்கல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல அப்படின்றோம். ஆனா அவனுடைய அருள் இல்லாம நம்மளால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த உலகமே வந்து இயங்குறதே அவனாலதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நமக்கு வந்து நிறுவனம் ஆகும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இன்னும் 2-3 தகவல்களை நான் சொல்லிடுறேன், அதையும் கேளுங்களேன். சகோதரி வந்து நம்ம கிட்டதான் வேல் வாங்கியிருந்தாங்கல்ல, அப்போ வந்து எனக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு முருகா அப்படின்னு போட்ட ஓம் விளக்கு வேணும் சிஸ்டர், நீங்க வந்து இப்ப பூஜை பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு வந்து இவங்க கேட்டாங்க. முருகான்னு போட்ட அந்த விளக்கு வந்து ஸ்டாக் இல்ல. அப்ப நான் சொல்றேன், சிஸ்டர் இந்த மாதிரி விளக்கு வந்து இல்லைங்க, வெறும் டிசைன் போட்ட விளக்கு தான் எனக்கு இருக்குன்னு. ஆனா அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள என்னன்னா, முருகான்னு போட்ட ஓம் விளக்கு தான் வந்து ஏத்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து தீர்மானமா இருக்காங்க. அதனால வந்து 2-3 ஷாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் இருக்கு, ஆனா இவங்களுக்கு வாங்குறதுக்கு என்னவோ மனசு வந்து வரல. இவங்க சகோதரி கிட்ட இருந்து வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. நானா அவங்கள கான்டாக்ட் பண்றேன். என்னன்னா, நம்ம கிட்ட வந்து அப்போ ஸ்டாக் வந்துருச்சு. அதை வந்து நான் அவங்க கிட்ட சொல்றேன், சரி சகோதரி நீங்க முருகான்னு போட்ட விளக்கு வேணும்னு கேட்டீங்களே, ஸ்டாக் வந்திருக்கு, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு வந்து நானா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது உங்ககிட்ட தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த கோரிக்கையும் நான் வந்து முருகன் கிட்ட தான் வச்சேன். முருகா எப்படியாவது எனக்கு சகோதரி கிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே எனக்கு வாலண்டரியா வந்து உங்ககிட்ட இருக்கு வேணுமான்னு கேட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கு வாங்கி அழகா அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதோடவே சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
இன்னொரு கூடுதல் 2 தகவலை சொல்றேன். அது இன்னும் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. முருகனின் பாதத்துல எப்பவுமே வந்து சேவல் இருக்கும், மயில் இருக்கும், அதோட சேர்த்து பாம்பும் இருக்கும். பார்த்திருக்கீங்களா நீங்க? அந்த பாம்புடைய பேர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் பொதுவா பாம்புனுவோம். ஆனா எப்பவுமே கடவுள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அவங்க கொடுக்குற ஒரு பேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த பாம்புடைய பேர் கேட்டீங்கன்னா ரொம்ப அசந்து போயிடுவீங்க. உங்க சகோதரி என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்து வீட்டுல ஏதோ ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்று வந்து நாகபஞ்சமி, நாங்க எல்லாரும் கோவிலுக்கு போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு வந்து அவங்க எதர்ச்சியா கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் இவங்க சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசையா வந்து கிளம்பி போறாங்க. இவங்க 48 நாட்கள் வேல்மாறல் விரதம் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நாட்களை தான் இவங்க கோயிலுக்கு போற ஒரு வாய்ப்பும் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க எல்லாரும் கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்க போயிட்டு நல்ல தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு இப்படி வெளியே வரும்போது ஒரு சகோதரி வந்து உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க வந்து என்னுடைய பேர் வாசுகி அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்குல பேசுறாங்க. அவங்க எல்லாம் தெலுங்கு தானே. அவங்க தெலுங்குல வந்து சண்முகநாதர் கிட்ட இருக்கிற பாம்புடைய பேர் வாசுகி தான், அந்த பேர் தான் உங்களுக்கா அப்படின்னு அவங்க கேட்டாங்களா. அவங்க ஃபுல்லா தெலுங்குல சொன்னாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதாவது அந்த பக்கம் எல்லாம் முருகர் அப்படின்னு சொன்னாலாம் தெரியாதான், சண்முகநாதர் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் தெரியுமா. அதனால அவங்க இப்படி சொல்றாங்களா, சண்முகநாதர் பாதத்துல இருக்கக்கூடிய பாம்புடைய சர்பத்தோட பேர் தான் வாசுகி அப்படின்னாங்களா. இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, வாசுகி அப்படின்னாலே பொதுவா நம்ம விஷ்ணு பகவான் இடத்துல இருக்கிற பாம்புடைய பேர் தான் வாசுகி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா புதுசா ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் மாதிரி முருகருடைய பாதத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்புடைய பேரும் வாசுகி அப்படின்ற ஒரு தகவல் இவங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இவங்க. இதை தெரிய வைக்கிறதுக்காக தான் என்ன அவர் முருகர் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஒரு விரதத்தை கடைபிடிக்கும் போது அதுல ஒரு தகவலும் நம்ம வந்து தேடி, இது முருகனுடைய தகவலாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், நமக்கு போகக்கூடிய வாய்ப்பு, தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே அமையறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் இவங்க வந்து வீட்டுல வேல்மாறல் படிச்சிருக்காங்க. அந்த வைப்ரேஷன் இன்னும் அதிகமா இருந்தது. ரொம்ப ரொம்ப முருகனோட நான் கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ட்வின்ஸா பிறந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா 2வது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஆண் பிள்ளையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. இவங்க வந்து ஜாதகம் அது இதெல்லாம் பார்த்ததுல வந்து ஆண் வாரிசு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிதான் வந்திருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை, கணவரும் ஆசைப்படுறாங்க, ஒரு ஆண் பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இவங்களோட ஆசைக்கு வந்து தவறு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்படலாம், ஆனா கடவுள் கொடுக்கறது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம தான் வந்து பிரிச்சு பாக்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வைங்களேன். ஆனா ஆசை யார் விட்டது? ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, என்னன்னா சேலத்துல இருக்கக்கூடிய ராசிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ராஜ பாலமுருகரை போய் நீ பார்த்துட்டு வணங்கிட்டு வாமா, கண்டிப்பா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு, அதுவும் நீ கேட்கிற மாதிரி ஆண் வாரிசும் உண்டு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் சொல்றாங்க. அதை கேட்டுதான் இவங்க அங்க போறாங்க. அங்க போயிட்டு அங்க நிறைய பரிகாரம் வேண்டுதல்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே இவங்க செய்துட்டு எல்லாம் இவங்க செய்ததன் பிறகு இவங்க 2வதாக மாசமாகறாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப சந்தோஷத்துல இவங்க இருக்கிறாங்க. முருகா எப்படியாவது எனக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து முருகன் பாதத்துல வந்து விழுந்து அங்க வந்து ஒரு பாடல் ஒண்ணு சொன்னாங்க. ஊசி முனையில் தவம் இருப்பேன் முருகா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்ற ஒரு பாடல் வரியும் அங்க போடுவாங்களாம். வச்சுக்கிட்டே கண்ணீர் மல்க மடிப்பிச்சு ஏந்திதான் இவங்க வந்து அந்த வரம் கேட்டிருக்காங்க. ஆனா ஜாதகத்திலையும் சொல்லப்பட்டது என்னன்னா, உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு. ஆனா முழு நம்பிக்கையோட இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனா முருகன் என்னவோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, உனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டுன்னு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அது ஆண் வாரிசா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நல்லபடியா பிரசவமா ஆகுது. என்ன குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண் வாரிசு. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இல்லைங்க. ஜாதகத்திலேயே உனக்கு ஆண் வாரிசு இல்ல அப்படின்றதா வந்ததா சொன்னாங்க. ஆனா ஜாதகம் எல்லாம் போய் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் ஒரு ஆண் வாரிசு அவங்க கேட்டதை கேட்ட வண்ணமே வந்து கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த திருக்கோவில். குழந்தை வரத்துக்காக வேண்டி இருக்கிறவங்க ஆணா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணா இருந்தா பரவாயில்லன்னு தான் நம்ம நினைப்போம். அதனால நம்ம குழந்தை அப்படின்னாலே என்னை பொறுத்தவரையும் எல்லாமே வந்து செல்வங்கள் தான். இந்த மாதிரி குழந்தை வரத்துக்காக வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்களும் அங்க போயிட்டு வாங்க. சேலத்துல இருக்கக்கூடிய ராசிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல ராஜ பாலமுருகன் திருக்கோவில், கண்டிப்பா ஒரு முறை போயிட்டு வாங்க. எவ்வளவோ வேண்டுதல்கள் எல்லாமே பண்றோம்.
இதுவும் முருகன் கொடுக்குற ஒரு செய்தியா நினைச்சு தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஒரு முறை போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு உங்க எல்லாருக்காகவும் நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். சீக்கிரம் மிக விரைவில் உங்க எல்லா குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு முருகன் குழந்தை வரம் கொடுப்பாருன்னு. பதிவுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்க நாமும் எப்படியாவது சஷ்டி கவசம் 36 முறை படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எல்லாருக்கும் ஆழ்ந்து வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை நம்ம முயற்சி செய்து பார்க்கணுங்க. முருகன் அருள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்து சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பதிவை முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவை.